Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஸ் ஷோ நடத்தினார்ல, அதில் இந்த கெட்ட கெட்ட அருவருக்கத்தக்க லெவலில் யூடியூப்லாம் பிரபலமான அந்த ஜிபி முத்துவுக்காக வேண்டி அவர் பயங்கரமாக ஜொல்லு விட்டார். தனுஷ் மிகப்பெரிய அற்புதமான நடிகர். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ணுறாரு. உலக நாயகன்னு கமல் சாரை கூப்பிடக்கூடாதான், இவரை கூப்பிடலாம். அந்த அளவுக்கு நடிப்பு திறமை உள்ள மனிதர். சம்பளங்கள் யாருக்கும் பெருசாக இவருடைய மேக்கப் மேன்லேருந்து டிரைவர்லேருந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டாராம். ஜெயோட இடத்துக்கு அதாவது அடுத்த தளபதிலாம் சொல்கிறாங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சத்தியமாக அதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் விஜய் லெவலுக்கெல்லாம் சிவகார்த்தியனை கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் சார் பல அவமானங்களை பட்டு பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படி எழுந்துச்சு வந்தார். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அவர் திட்டும்போது எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். நான் ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் சார், ஒரு ஆக்டரோட ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுடைய நேம், அவங்க கிட்ட உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எல்லார்கிட்டையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிடிக்காத விஷயம் சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? உலகநாயகன் கமலஹாசன் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். மிகப்பெரிய ஒரு சினிமாவை கரைச்சி குடிச்சு சினிமாவுக்காக வேண்டிய வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அவர்கிட்ட இருக்க மைனஸ்னால் என்ன சொல்லுவீங்க சார்? மைனஸு சொல்லலாமா என்னன்னு தெரியல. ரெட் கார்டு போடுற மாதிரி நமக்கு எது கார்டு போட்டுருவாங்களா என்னன்னு தெரில. சார் பிக் பாஸ் ஷோ நடத்தினார்ல, அதில் இந்த கெட்ட கெட்ட அருவருக்கத்தக்க லெவலில் யூடியூப்லாம் பிரபலமான அந்த ஜிபி முத்துவுக்காக வேண்டி அவர் பயங்கரமாக ஜொல்லு விட்டார். அது எனக்கு பிடிக்காதது அது ஒன்று. ரெண்டாவது, எப்போ சாரை நேரில் பார்த்தாலும் ஒரு கோபத்திலேயே ஒரு எல்லார்ட்டும் என்ன எப்படி இருக்கிறீங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவர் இப்படி நம்ம பார்த்தா கூட என்ன 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 அப்படிங்கிற மாதிரி கோபமான இதிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமாக அப்படியே எல்லார்ட்டையும் அப்படியே அன்பாக மற்றவங்கள மாதிரி போனால் நல்லாயிருக்கும். சூப்பர் ஸ்டார் சார் எனக்கு நான் அடிமை இல்லைன்னு ஒரு படம், சாரோட நடிக்கிறதுக்கு என்னுடைய குருநாதர் மௌலி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய கோ டைரக்டர் சங்கருங்கிறவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு பட்லர் வேஷம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் ஷூட்டிங் ஒரு வாரத்துக்கு எனக்கு இல்லை. ஆனால் ரஜினி கூட நடிக்கிறாரியான்னு சொல்லி என் கூடவே வச்சுருந்தார். ரஜினி சார், அந்த சங்கர் சார், நான் 3 பேர் தான் உட்காந்துருப்போம். நல்ல கலகலான 2 பேரும் ஒரு அடிச்சு பிடிச்சி விளையாடுவாங்க. நான் சமாதானப்படுத்துவேன், என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் ஒரு ரஜினி சாரோட ஒரு 10 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்கும். மறந்துட்டேன் டக்குன்னு. அந்த மாதிரி இருக்கும். இந்த வயசுலேயும் மக்களை எல்லாம் ஆட்டி தன் கையுள்ளுக்க வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன், சூப்பர் ஸ்டார். இவர்கிட்ட இருக்க மைனஸ் தான் சார். மைனஸு தான் அது பெரிய மைனஸ். என்னென்னா, சம்பாதிக்கிற பல 200 கோடி 250 கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல. கொஞ்சம் முன்னாடி சொன்னல, இந்த இன்சூரன்ஸ்னு ஒன்று ஒரு நடிகர் சங்கத்துக்கு நலிந்த நடிகர்களுக்கு கொஞ்சோண்டு அமௌண்ட்டு 250 கோடி, ஒரு 50 கோடி, 50 கோடி வேண்டாம், ஒரு 50 லட்சம் நடிகர் சங்கத்தில் கொடுத்து உடம்புக்கு முடியாதவங்களுக்கு எல்லாருக்கும் டக்கு இன்சூரன்ஸ் எடுங்க, அடுத்த படத்தில் கொஞ்சம் தரேன் எடுங்க இப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சார் இந்த கன்னடத்தில் தான் கொஞ்சம் பணம் போய்கிட்டு இருக்க தவிர தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேங்குது. அதுதான் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற இது. நடிகர் சங்கத்துக்கு கொடுக்கலாம், கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது, கொடுக்கலாம்ல அந்த மாதிரி. அதுதான். தனுஷ் சார், தனுஷ் மிகப்பெரிய அற்புதமான நடிகர். அவர் நான் தேவதையை கண்டேன்னு ஒரு படம் பண்ணினேன். ஒரே நாள் நடித்தேன், சண்டை போட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கேருந்து அங்கே நடங்க, அங்கேருந்து இங்கே நடங்க, இன்னும் 3 தடவை நடக்க விட்டாங்க. ஆனால் போய் எனக்கு டைலாக் எல்லாம் ஒன்றும் இல்லை, போயான்ட்டு வந்துட்டேன். அப்போ ஷையாக இருப்பார், ரொம்ப ஷை, ரொம்ப வெக்கப்பட்டு போய் நிற்பார், யார்ட்டையும் பேச மாட்டார். அவருக்குன்னு இதெல்லாம் கிடையாது, பாடி காட்டு அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு என்னென்ன ரோல் ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ணுறாரு. உலக நாயகன்னு கமல் சாரை கூப்பிடக்கூடாதான், இவரை கூப்பிடலாம். அந்த அளவுக்கு நடிப்பு திறமை உள்ள மனிதர். இவர்கிட்ட இருக்க மைனஸ் தான் சார். மைனஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை விஷ் பண்ணுறேன், தொடரின்னு ஒரு படத்தில் அவர் கண்டுக்கவே இல்லை ரொம்ப நேரமா. சார் வணக்கம்,
அப்படின்னா ஒரு கெத்தில் இருந்தார். அது மாதிரி அவர் போகும்போது 4 பேர் பாடி கார்டு போவாங்க. இங்கே ஷூட்டிங் நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டுடியோ உள்ளுக்க நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ண போகிறாங்க நம்ம ஆளுங்க? அவர் பாட்டுக்கு போவார், அவர் பாட்டுக்கு வருவார். ஆனால் 4 பாடி கார்டு ஓடி தான் தெரிவார். அது ஒரு சின்ன மைனஸ். சூர்யா சார் ஒழுக்கம்னு அவர் சீனியர் ஜூனியர்னு எல் ராஜா டைரக்டர் ஒரு சீரியல் பண்ணார். அதில் நான் டெல்லி கணேஷ் சார் வீட்டு வேலைக்காரனா பண்ணேன். அந்த சீரியலில் வந்து சார் வந்து நடித்தார் ஒரு வாரம். அப்போ பைக்கில் வந்தார். சாலிகிராமத்தில் தான் எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்டில் கிலீப் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் சார் வந்து நடித்தார். ஒரு சாதாரண ஒரு பையன் மாதிரி, விளையாட்டு பையன் மாதிரி வந்தார், நடித்தார். அப்புறமா அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போது அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு நடத்துகிறார்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நல்ல மனிதர், ஒழுக்கமானவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன மைனஸ் தான் சார்? மைனஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. நான் அப்படி சொன்னோம்னா அது பெரிய பாவச் செயல். நீங்கள் சூர்யா ஃபேனோ சார்? இல்லை, நான் விஜய் சார் ஃபேன். ஓகே சார், வச்சிருக்கேன், அதுக்கு கடைசியில் வச்சிருக்கேன் சார். நீங்கள் விஜய்னு ஒன்று நான் பாருங்க அஜித் சார் ஃபோட்டோ காட்டுறேன். இல்லை, நல்ல மனிதர். அதாவது அவர் சினிமாவில் சினிமா நடிகர் அப்படிலாம் அவருக்கு எடுத்துக்கிறது கிடையாது. இது அதுமா கார் வாங்குறாரு, பைக் வாங்குவார், அங்கே போவார், ட்ராவல் பண்ணுவார், இது பண்ணுவார். ஷூட்டிங்கை வந்துருங்க, அப்படியா சரி நான் இங்கே இருக்கிறேன் வந்து வச்சுக்காங்க, அந்த மாதிரி ஒரு நடிகர். அதாவது இந்த வெள்ளை தாடிய அழகு ஹீரோ ஒரு வெள்ளதாளில் இருப்பார் அப்படிங்கிறத இவர் முதல் இவர் தான் கொண்டு வந்தார். நல்ல மனிதர். மைனஸ் என்ன சொல்றீங்க? மைனஸ்னா என்ன சொல்கிறேன்னு தெரில. மைனஸ் ஏன்னா நிறைய பேர் நல்லது தான் சொல்கிறாங்க. அவர் மைனஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா இதே தான் சொல்லலாம். அவர் கொஞ்சம் நடிகர்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கலாம்ல, இந்த ஏழை நடிகர்கள், பாதிக்கப்பட்ட நடிகர்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கலாம்ல, அதை வேணால் மைனஸுக்கு சேர்த்துக்கலாம். சந்தானம் சார், சந்தானம் வந்து லொல்லி சபான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதிலலாம் என்ன நடிக்க கேட்டாங்க. அந்த சமயங்களில் பேமெண்ட்டு கிடையாது, அங்கே நடக்கும், உங்களுக்கு இந்த டிஃபன் இதில் தான் சாப்பாடு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டங்களில் அதில் நடித்த லொல்லி சபா மனோகருங்கிறவர் கூட, இந்த மனோகர் அவர் அவரை என்னுடைய நாடகத்தில் தான், மேடை நாடகத்தில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தான் நடிக்க வச்சேன். யார் அந்த மனோகருங்கிறவரை. அப்போ அவரெல்லாம் சொல்லுவார், இப்போ லொல்லி சபா ஒன்று போயிட்டுருக்கு, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கப்பா, ஏதோ ஒன்று ஒரு பப்ளிசிட்டி ஆகுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. அந்த நான் நுங்கம்பாக்கம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் வந்து நான் எங்கள் ஆஃபீஸ் வாசலில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தான் இவரும் ராம்பாலாவும், டைரக்டர் ராம்பாலா, அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தா காமெடியன், மிகப்பெரிய காமெடியன். நான் என் பையமெல்லாம் அந்த காமெடிக்கு ரசிப்போம். அந்த கவுண்டமணி மாதிரி ஒரு டைமிங் காமெடி நல்லாயிருக்கும், அந்த காமெடி ரசிப்போம். திடீர்னு பார்த்தா ஹீரோ அப்படின்னு வளர்ச்சி நல்லா இருந்தது. நானும் அவர் கூட ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். நல்ல மனிதர். இவர்கிட்ட மைனஸ் என்ன சொல்லுவீங்க சார்? ஹீரோவாக இருந்து காமெடியில் இருந்து ஹீரோ போனார். அது ஏன் போனார்? காமெடினா இருந்தாச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளையும் நிரூபிச்சுக்கிட்டு நல்லா இருக்கலாம். நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருப்பார். அவர் எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கே பல பேருக்கு காமெடி பஞ்சஸ் பிடிங்க அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் பேரை போச்சு, அவங்களுக்கு வேலையும் போச்சு. இப்போ அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. காமெடியாக இருந்தால் நல்லா பணம் பார்த்துருக்கலாம். அது ஒரு மைனஸ். யோகி பாபு கிட்ட என்ன வேணும்? முதல்ல யோகி பாபு சாரை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா ஒரு படத்துலையும் எப்படி பாட்டு இல்லாமல் படம் வராதோ அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய எல்லா படங்களையுமே யோகி பாபு சார் இல்லாமல் எந்த படமுமே இல்லைன்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. யோகி பாபுவோடைய ப்ளஸ் என்னென்னா எல்லா காமெடியும் உரங்கட்டார் அவர். இவர் உரங்கட்டல. இவருடைய நல்ல நேரம் வடிவேல் சார் இருந்தார், அவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் படத்தை. சந்தானம் போயிட்டாப்புல, சூரி போயிட்டாப்புல, விவேக் சார் இறந்தே போயிட்டார், அப்படின்னு நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க இவருடைய பீரியடில். அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எனக்கு நல்ல நண்பர் தான், எனக்கும் நண்பர் தான். நண்பர்னால் டீப் நண்பர்லாம் கிடையாது. அவரும் நானும் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறோம். என்ன நல்ல அண்ணா நல்லா பேசுவாப்பில். ஓகே, அவ்வளோதான்.
நல்ல மனிதருங்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் தான் எனக்கு. சம்பளங்கள் யாருக்கும் பெருசாக இவருடைய மேக்கப் மேன்லேருந்து டிரைவர்லேருந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டாராம். மைனஸ்ஸு. ரெண்டாவது என்னென்னா, கஷ்டப்பட்டு தானே நடிக்க வந்தீங்க, ஹீரோவாக நடிக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் நினச்சா ஒரு டைரக்டரை உருவாக்கலாம், நீங்கள் நினச்சா ஒரு ப்ரொடியூசரை கிரியேட் பண்ணலாம். நிறைய பேர் சாலிகிராமம் நீங்கள் நடந்த அந்த டீ கடையில், அந்த காவேரி டீ கடையில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு இல்லாமல் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு இருக்கிற நடிகர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம். போட்டியாவாக வந்துட போகிறாங்க, வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம்ல. அது அவருடைய மைனஸ். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சார். வடிவேல் சார் நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளே மன்னன் சொல்லலாம், என்ன வேணாலும் இவரை சொல்லலாம். நல்ல மனிதர், என்னுடைய குரு, என்னுடைய இது எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி சினிமாவில் இந்த சேனலில் கூட நான் இல்லை. உலக லெவலில் பேசப்படுற இன்றைக்கும். அன்றைக்கி ஒரு ஷூட்டிங் போயிருக்கிறேன். பகத் பாசில் சார், வடிவேல் சார் 2 பேர் இருக்காங்க. வடிவேல் சாருக்கு தான் ரசிகர்கள் அதிகம். பகத் பாசில் சார் அப்படியே முழிக்கிறாரு, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அவ்வளவு ஜனங்க, அவ்வளவு என்ஜாய். அதுவும் பொக்க கிழவிங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் கடந்து கத்தி அவ்வளவு என்ஜாய். அப்படி ஒரு காமெடி ஜாம்பவான். இவர்கிட்ட இருக்க ஒரு மைனஸ் தான் சார். பெரிய மைனஸுங்க. அவர்கிட்ட இருக்கிற மைனஸே பெரிய மைனஸு. என்ன, இவர் நிறைய பேரை உருவாக்குனார், காமெடியன்களாக உருவாக்குனார். ஒவ்வொருத்தரும் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு, பரோட்டா பேசிக்கிட்டு, கார்பெண்டராக இருந்துக்கிட்டு, டிரைவராக இருந்துக்கிட்டு, அரிசி கடை வச்சுக்கிட்டு, புரோக்கராக இருந்தவங்க எல்லாவனையும் கூப்பிட்டு நடிகராக்கி தான் அளவுக்கு வளர்த்து விட்டு நல்லா சம்பாதிக்க வச்சு இப்போ அவனுக்கு தான் கிடந்து திட்டிகிட்டு இருக்கிறானுங்க. புரியுதா? இப்படி வளர்த்து விட்டுருக்கக்கூடாது அவர். அது அது அவர்கிட்ட இருந்த பெரிய மைனஸ். சூரி சார் நல்ல நெருங்கிய நண்பர் தான். சூரி எனக்கு மேட்டூர் சேகர்னு ஒரு நண்பர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் வந்த காலகட்டங்களில் அதே காவேரி டீ கடையில் தான் நாங்கள்லாம் டீ சாப்பிடுவோம், அந்த மாதிரி நடிகர். அப்புறமா ஒரு படிப்படியாக அந்த படம்னு அப்படி இப்படி கொஞ்சம் ட்ராவல் ஆகி வந்தார். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கள்ல, கருடன் ஒரு படம் பண்ணாங்க. அதில் நானும் பார்த்தேன். அவர் கிளாப்ஸ் வாங்குற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நல்லா போச்சுது. இப்போ காமெடியன்லேருந்து அவர் ஹீரோவுக்கு வந்துட்டார். இது எல்லாமே கடும் உழைப்பு தான். கடும் உழைப்பு. ஸ்கிரிப்டுக்காக வேண்டி எத்தனை நாள் உட்காந்துருப்பார், எத்தனை நாள் இப்படி பண்ணலாமான்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். எல்லாமே கடும் உழைப்பு தான். சூரிய அவர்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? அவரை நம்பி இருக்கிற அவருடைய நண்பர்கள், அவருக்கு சார்ந்தவங்க யாருக்காவது வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம்ல, அதுதான் மைனஸ். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா தான் இன்னைக்கு உலக கோடீஸ்வரர் லெவல் மாதிரி ஆயாச்சுது. அந்த மாதிரி ஆயாச்சுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ நடிகர்களை பார்க்குறாங்க, கொள்கிறாங்க. யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம்ல. அது ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? பாவம், ஏதோ ஒரு குடும்பத்தை ஓட்டிகிட்டு போவான், ஏதோ பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு இதை பண்ணுவாப்புல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். அதை ஏன் யாருமே திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. அது அவர்கிட்ட இருக்கிற மைனஸ். விவேக் சார் விவேக் சாரும் எனக்கு நல்ல தெரிந்தவர் தான். இறந்துட்டார், அதனால் நல்லதை மட்டும் சொல்லுவோம். நல்ல மனிதர். அவருக்குன்னு ஒரு நடிகர்கள் பட்டாளங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப செல்லப்பிள்ளையாக அவங்ககிட்ட பழகிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தார். நல்ல மனிதர் அவர். இவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் அழுது கதறி புரண்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சார். நல்ல நடிகர். மைனஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு இறந்தப்புறம் அந்த மைனஸை சொல்ல நல்லா இருக்காது, அதனால் அது வேண்டாம். சிவகார்த்திகேயன் சார் சிவகார்த்திகேயன் உழைப்பால் வந்தவர். அவருடைய வளர்ச்சிகள் இப்படி போய் போயிட்டுருக்கு. மிக அவருடைய வளர்ச்சி தான் சிவகார்த்திகேயன். நிறைய பேர் அடுத்த விஜய் அவரு விஜயோட இடத்துக்கு, அதாவது அடுத்த தளபதிலாம் சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சத்தியமாக அதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் விஜய் லெவலுக்கெல்லாம் சிவகார்த்திகேயனை கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் சார் பல அவமானங்களை பட்டு
அப்படி பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படி எழுந்திரிச்சு வந்தார். அவர் பக்கத்துலலாம் யாராலையும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆனாலும், ஃபைட் ஆனாலும், ஸ்டைல் ஆனாலும், நடையானாலும், சிரிப்பானாலும் விஜய் லெவலுக்கு வர முடியாது. சிவகார்த்திகேயன் கிட்ட பார்க்குற மைனஸ் நீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? எனக்கு பெருசாக அவர் கூட நம்ம பழகுனதில்லை. 1-2 இடங்களில் நம்ம நடிகர் சங்கம் மீட்டிங் போது 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை அவங்க வீட்டு பக்கம் ஷூட்டிங் எனக்கு நடந்தது, அவங்க வீட்டு பக்கத்தில். அப்போ ஒரு தடவை. அதுக்கப்புறம் அவங்க மாமனார்லாம் என்கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். உங்கள் ரசிகர் நான் அப்படின்னு அவங்க மாமனார் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. கடைசி போட்டோ சார். எங்கால விஜய் சார் வந்து சூரான்னு ஒரு படம் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். விஜய் சார் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு, வடிவேலண்ணன் கூட தான். வடிவேலண்ணன், நான், அவர் 3 பேர் தான். அப்படியே அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தள்ளாடி ரொம்ப பொறுமையாக ஒருத்தர் வர்றாரு. இருட்டு நேரம். விஜய் சார், ஆமாம் வர்றாரு. சார் வணக்கம். அவ்வளவு சோம்பேறி மாதிரி நடப்பாருங்க. ஒரு 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 ஆமாம் செட்டில் அந்த சமயத்தில் ஒரு டல்லாக ஒரு ஷையாக ஒரு மாதிரி அப்படி நடந்து அப்படி போகிறார். அவ்வளோதான். சீனில் பார்த்தாச்சுன்னா அப்படியே ஆக்டிவாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், நண்பன் பண்ணினேன், அவர் கூட இல்லை. மெர்சல் பண்ணினேன். படம் நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன், ஆனால் அதில் இல்லை, அவர் கூட இல்லை. அடுத்தது சர்க்காரில் பண்ணுறேன். சர்க்காரில் ஓட்டு போடுறதுக்கு என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. இப்படி உட்காந்து டேபிளில் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். விஜய் சார் அப்படி வர்றாரு. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்ட்டு என்கிட்ட வந்தார். குட் மார்னிங் அண்ணா, ஆசம்ண்ணா, எப்படிண்ணா கேரக்டராகவே மாறிடுறீங்க என்னாரு. நான் உட்காந்துதான் இருக்கேன், அவர் நின்றுக்கிட்டு இப்படி இந்த டேபிள் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஐயோ விஜய் சார் தானே என்ன பேசுகிறதுன்னு தெரில. அவர் அப்படி பக்கத்தில் இருந்து பேசும்போது அவர் இந்த பல்லு, அந்த சிரிப்பு இதெல்லாம் ரசிக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர். ஆமாம்மா, அப்படியே பார்த்து நான் ரசிக்கிறேன். அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் வந்து அட்லி சார் நான் கொஞ்சம் க்ளோஸு. அப்புறம் அட்லி சார்கிட்டே சொன்னேன், எனக்கு சார் கூட எனக்கு சீன் வேணும்னு. ஆனால் மெர்சலில் உங்கள் கூட தரல, ஆனால் இந்த படத்தில் நடிச்சிட்டேனே என்ன உடனே அவர் நின்னார். அப்படியே நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசினார். இது அவ்வளோதான், நல்ல மனிதர். மைனஸ்ஸு இந்த எலெக்ஷனுக்கு அவர் இதுக்கு வந்து கட்சிக்கு வந்திருக்கக்கூடாது, அவர் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது. ஏன்னா நல்ல மனிதர். இப்போ என்ன பண்ணுவாங்க, அரசியல் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறது தாங்க அரசியல். நாம் 2 பேரும் ஒரு கட்சினா நான் உங்களை திட்டணும், நீங்கள் என்ன திட்டணும், இதுதான் அரசியல். நல்லா தானே இருந்தார். அவரை ஒருத்தர் திட்டும்போது மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய. அவர் திட்டும்போது எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அதனால் அந்த திட்டு வாங்கக்கூடாதுன்னு ஒன்று. இப்போது அவரும் நான் சொல்கிறேன், ஒரு 100-150 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறாரு. அது ஒரு 50 கோடியை எங்கே வறுமை, இவருடைய நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, எங்கே வறுமை கோட்டில் இந்த பொண்ணு படிக்கலை, இந்த வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இவங்களுக்கு என்ன பண்ணுனா அது ஆகும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு அங்கங்கே விதைகள் போட்டு விட்டுறணும். தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் சாரோட விதைகள் இருக்கணும். அந்த பதவி, சிஎம் பதவி தானாக தேடி வரும். இப்போ வந்து போராட்டத்தில் நிறைய நடிகர்கள் அரசியல் ஆரம்பித்தாங்க, செட் ஆகலை. இவருக்கு இது வேணாம்னு தான் என்னுடைய கணிப்பு. அதுதான் மைனஸ். கட்சி ஆரம்பித்தது மைனஸ். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் மைனஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது. அவர் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மாநாடுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அந்த நிவாரண பணிக்காக கூட அவருடைய பனையூர் அந்த இல்லத்தில் வச்சு ஒரு சில மக்களுக்கு உதவிகளையுமே செஞ்சுருந்தாரு. அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆக்டரையும் தாண்டி பொதுமக்களாக உங்களுக்கு அந்த விஷயத்த பார்க்கும்போது உங்களோட விஷுவலில் அது எப்படி இருந்தது சார்? அது கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கி அது ஒரு பேஷன் ஆகி போச்சுல்ல. இலவசங்கள் கொடுக்கறது, மக்கள் வாங்கிறதுங்கிறது ஒரு பேஷன். அது எனக்கு அது வெள்ளத்தில் இது பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுன்னு இல்லைங்க. அது வந்து தற்காலிக
சாப்பாடு 10 கிலோ அரிசிங்கிறது தற்காலிகம். அந்த அரிசி காலியாகிற வரைக்கும் தானே. நான் நிரந்தரமாக வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எங்கள் வீட்டில் என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு முடியலையா, நான் உடம்பு சரியில்லையா, இல்லை நான் செத்து போயிட்டேன்னா என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எப்படி? அவன் நல்லா படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சால் அந்த குடும்பம் நல்லாகும். இதை யார் கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். சாப்பாடு போடுறது, அரிசி போடுறது, அது வந்து குறை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு நான் உடன்பாடு எனக்கு கிடையாது.